இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அத்தை, பூமி, அத்தை, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? என் மகனும் மருமகளும் பிரியாம எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். அத்தை, இப்ப என்ன ஆச்சு? நாங்க 2 பேரும் வேணா பிரிஞ்சிருக்கலாம், ஆனா எங்க காதல் அந்த பிரிவை சீக்கிரமா கரைச்சிரும். நீங்க தைரியமா இருங்க அத்தை. நான் எவ்வளவு தைரியமா இருக்கணும்னு முயற்சி பண்ணாலும் அந்த தாரா துருவானால என்னால நிம்மதியாவே இருக்க முடியலமா. மறுபடியும் என்ன ஆச்சு? நீங்க விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டாதான் அவளுக்கு தேவையான கையெழுத்தை நான் போடுவேன்னு நீங்க சொல்லுங்க. என்ன இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட முடியும்ல? கையெழுத்து வாங்கிக்கிற மச்சான். நீ நம்ம வீட்டுக்கு வந்தது, ககன் இந்த வீட்டுக்கு வந்ததை வச்சு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டாமா. தினம் தினம் அவளோட பைத்தியம் முத்திக்கிட்டே போகுது. எனக்கு அப்படிதான் தோணுதுமா. நாளைக்கு ககன் உனக்கு தேவையான கையெழுத்த போடணும்னா உன்கிட்ட விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கியே ஆகணும்னு கண்டிஷன் போட்டிருக்கா. அதுக்கு மாமா என்ன சொன்னாரு அத்தை? அவன் என்னம்மா சொல்லுவான்? தங்கச்சி கல்யாணத்துக்காக மனச கல்லாக்கிக்கிட்டு எதை செய்யறதுக்கும் தயாரா இருக்கேன்னு சொல்றான். இந்த கல்யாணம் மட்டும் நடந்துட்டா உங்க எதிர்காலம் என்ன ஆகும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பூமி. அந்த தாராங்கிற பேரே என் காதல விழாத மாதிரி பாத்துக்கோன்னு அந்த கடவுளை தினமும் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேம்மா. உன்னை தவிர எனக்கு மருமகளா என்னால வேற யாரையும் நினைச்சு பார்க்க முடியாது. ஐயோ அத்தை, இவ்ளோ சென்சிட்டிவா இருந்தா எப்படி? நம்ம பொறுமைய சோதிக்கிறதுக்காக தான் கடவுள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. 25 வருஷமா வாழ்க்கையோட நீங்க நடத்துற போராட்டத்தை விட இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு விஷயமா? என்ன பாருங்க, நான் எவ்வளவு தைரியமா இருக்கேன். எத்தனை இடி விழுந்தாலும் இந்த பூமியை எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி எதுவும் நடக்காது. விவாகரத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டா கல்யாணம் நடந்து முடிஞ்சிரும் நினைச்சிட்டு இருக்கா அந்த தாரா. கையெழுத்தும் போட போறதில்ல, அந்த கல்யாணமும் நடக்க போறதில்ல. இப்படி எதிர்பார்த்து பார்த்து பார்த்து அவளுக்கு வயசாகுமே தவிர எதுவுமே பண்ண முடியாத அத்தை. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க கூலா இருங்க. மாமாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன நம்புங்க அத்தை. சாரதாவும் பூமியும் தான் மாமியார் மருமக. இது யாராலையும் பிரிக்க முடியாத பந்தம்.